ஹலோ ஆல் ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. எப்பவுமே பர்த்டேனா 10 டேஸ்க்கு முன்னாடியே வீட்டில் ஒரே அலப்பறையாக இருக்கும். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் 10 டேஸாக இருக்குது, 7 டேஸாக இருக்குது, 5 டேஸாக இருக்குன்னு. ஆனால் இந்த டைம் எந்த அலப்பறையும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாத பர்த்டேவாக இருக்குது. புது ட்ரெஸ் வேணான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பலூன்ஸ் வாங்க வேணாம், டெக்கரேட் பண்ண வேணாம், எதுவுமே வேணாம். ஆனால் நான்வெஜ் மட்டும் நல்லா சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொன்னார். அதனால் மார்னிங் எந்திரிச்சதும் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டில் தினையரிசியில் செஞ்ச பாஸ்தா இருந்தது. சரி அதில் மசாலா பாஸ்தா செஞ்சுக்கலான்னு சொல்லி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த உடனே லன்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10th பர்த்டே அதனால 10 நான்வெஜ் ஐட்டம்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். லன்ச்சுக்கு மட்டன் சூப்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன், எக்கு, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, லெக் பீஸ் ஃப்ரை, சிக்கன் 65 இதெல்லாம் பண்ணணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் மட்டன் சூப்பும் சிக்கன் 65 மட்டும் பண்ண முடியல. ஏன்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கே டைமும் ஆயிடுச்சு, நான் டயர்டும் ஆயிட்டேன். பெப்பர் சிக்கன் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது. தலைவாழை இலை போட்டு எல்லா ஐட்டம்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு லன்ச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. லன்ச்சு முடிச்சுட்டு ஒரு மூவி பார்த்துட்டு ஈவினிங் தான் கேக் கட் பண்ணோம். கேக் பேக் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கேக் சரியாக வராது, ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சரி பர்த்டே அன்னைக்கு ரிஸ்க் எடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு வெளியே மேங்கோ ஐஸ் கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. கேக் கட் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. எப்பயுமே அவர் என்ன கேட்குறாரோ அதை தான் கிஃப்டாக வாங்கி கொடுப்போம். ஆனால் இந்த டைம் மட்டும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவர் பென் கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் 3 பென் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் நாங்கள் வாங்கியே கொடுக்கல. சரி அதே பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 3 பென் தான் கிஃப்ட் பண்ணோம். அவருக்கு பயங்கர ஷாக்கு, 3மே எனக்கு தானா எனக்கு தானான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொன்னால் சரி எங்கே வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்கன்னு கொஸ்டின்ஸாக வந்துட்டு இருந்தது. எவ்வளவு வேலை செஞ்சிருந்தாலும், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும், பசங்க மூஞ்சில இந்த மாரி சிரிப்ப பார்க்கும்போது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாரி ஆயிடும். அந்த மாரி நாள் தான் எனக்கும். ரொம்ப ஹாப்பியா, நிம்மதியான நாளா இருந்துச்சு. தேங்க் யூ.